நம்ம வந்து இன்றைக்கி விநாயகர் சதுர்த்திக்காக நம்ம வந்து ஈஸியாக நம்ம வீட்டில் உள்ள மாவை வச்சு நம்ம வந்து இன்றைக்கி பூர்ணம் கொழுக்கட்டையும் எப்படி செய்கிறது நம்ம சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் மைதா மாவு, ஒரு 1.5 ஸ்பூன் மைதா மாவு எடுத்து இதில் நம்ம தண்ணியில் கலக்கி வச்சுக்கிடுவோம். இது 1 கப் நான் மாவு எடுத்துருக்கிறேன். இது வந்து 200. நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த 200 மாவுக்கு 1 ஸ்பூன், பெரிய டீஸ்பூனில் 1 ஸ்பூன் வந்து மைதா. இதை வந்து நம்ம தண்ணியில் கலக்கிக்கிடுவோம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிடுவோம். அந்த இதில் நம்ம வந்து இந்த மைதா மாவு கலந்துருக்கோம்னா இது எவ்வளோ தண்ணி வேணாலும் ஊற்றி கலந்துக்கிறலாம். இந்த மைதா மாவு ஊற்றிக்கிடுவோம். இந்த மைதா மாவு எதுக்கு ஊற்றுறோம் அப்படின்னா, இது வந்து அழகாக வந்து சீக்கிரம் காயாது, அந்த மாவு வந்து காயாது, நல்லா இழுக்க வரும் நம்மளுக்கு போடுறதுக்கு. இந்த மைதா மாவுலேயே வந்து நம்ம 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கங்க. நீங்கள் நெய்யும் ஊற்றிக்கிறலாம், இல்லை தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரியும் ஊற்றிக்கிறலாம். நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். நம்ம வந்து டக்குன்னு பிடிச்சிரும்ல மைதா மாவு, அதனால் கொஞ்சம் நல்லா சீக்கிரம் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். இப்போ வந்து நம்ம அந்த 1 கப்பு மாவு எடுத்துருக்கோம். அந்த கப்புலேயே வந்து நம்ம 2 கப்பு இல்லை 1.5 கப்பு நம்ம சில மாவுகள் கூட தண்ணி பிடிக்கும். 1 கப்பில் வந்து 1.5 கப்பு முடியும் தண்ணி வச்சுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்துடணும் இந்த மாவு. முதல் வந்து மைதா மாவு வந்து நல்லா வெந்துடணும். இதில் வந்து நம்ம அந்த கப்பில் வந்து நான் 200 தண்ணி ஊற்றுறேன். 200க்கு 300, 200 மாவுக்கு நான் 300 தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இந்த மாவு வந்து இந்த மைதா வந்து கெட்டியாயிடுச்சுலாம் நினைக்காதீங்க. நம்ம வந்து அது எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு இதாயிரும். நம்ம வந்து இந்த கொழுக்கட்டைக்கு தேவையான அளவுக்கு, அந்த மேல் மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம். இந்த மைதா மாவு போட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக செய்யலாம். இந்த மாவு வந்து பச்சரிசி மாவு வந்து விடாமல் நல்ல சாஃப்டாக மெதுவாக வரும். இந்த தண்ணி நம்ம வந்து மைதா போட்ட தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இந்த கொதிச்சதில் நம்ம வந்து மாவை கொட்டிடுவோம். இந்த மாவை கொட்டிட்டு அடுப்பு எரியக்கூடாது. மாவை கொட்டின உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே நம்ம வந்து இந்த மாவு வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். அது கெட்டியாக வந்துடும். கெட்டியாக வருது, ரொம்ப இதாக இருக்குது அப்படிலாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு சில மாவுகள் வந்து இதாக இருக்கும், தண்ணி பத்தாது. அதனால் நீங்கள் பக்கத்துலேயே தண்ணி வச்சுக்கோங்க. நான் கரெக்டாக ஊற்றிருக்கனால எனக்கு கரெக்டாக இருக்குது. நீங்கள் வந்து கொஞ்சம் பக்கத்துலேயே சுடு தண்ணி வச்சுக்கோங்க. அடுப்பில் வச்சுட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், எனக்கு கரெக்டாக இருக்குது. அடுப்பு அமர்த்திடுங்க. அடுப்பு வச்சிங்கன்னா ரொம்ப பிடிச்சிரும். கை வேறு பொறுக்காது. ரொம்ப நம்மளுக்கு சூடு சீக்கிரம் வேறு ஆறி நம்ம பண்ணணும். இந்த மாவு வந்து நம்ம வீட்டில் தான் அரைக்கணும்னு இல்லை. நம்ம கடையில் வந்து இடிப்பா மாவு எல்லாம் விற்கும்ல, பச்சரிசி மாவு, எந்த பச்சரிசி மாவுனாலும் சரி நம்மளுக்கு இதாகும். நம்ம சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கிற வேண்டியதுதான். அடுப்பில் வச்சே நம்ம கிண்டி இது பண்ணியாச்சு. நல்லா இதாகிடுச்சு பாருங்கள். இதை வந்து ஆறுனதுக்கு அப்புறம் தான் இது பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம வேறு பாத்திரத்தில் போட்டு நல்லா சாஃப்டாக ஒரே மாதிரி நம்ம பிசைஞ்சிக்கிடுவோம். அதிகமாக மாவு போட்டுறாதீங்க. போட்டு பாருங்கள், இந்த கப்பில் 1 கப்பு மாவு போட்டேன் பாருங்கள். 200 மாவு தான், அதுக்கே இவ்வளோ வந்துருச்சு. கொஞ்சம் கம்மியாக வேணுமோ கம்மியாக போட்டுக்கோங்க. பூரணத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து இப்போ இது பண்ணிக்கிடுவோம். பூரணத்துக்குள்ளே வைக்கிறதுக்கு நான் வந்து முந்திரி பருப்பு கொஞ்சம் போடுறேன். இது உங்களுக்கு தேவைன்னு நீங்கள் போட்டுக்கிறலாம். இதை கொஞ்சம் இது பண்ணிவிட்டு இதோட தேங்காய் பூவும் போட்டுக்கிறணும். நான் இதை இது பண்ணி அரைச்சிட்டு வந்துடுறேன். 2 மணி அரைச்சிக்கேன். கொழுக்கட்டைக்குள்ளே வைக்கிற பூரணம்னு சொல்லுவோம்ல, அது வந்து நான் உங்களுக்கு ஈஸியாக செஞ்சு சொல்லித்தரேன். உங்கள்கிட்ட முந்திரி பருப்பு இருந்தால் நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. நான் 2 மூணாக நான் முந்திரி பருப்பு நான் அரைச்சிக்கிட்டேன். அதே மாதிரி கோகோனட் பவுட்ரு, தேங்காய் கிடைக்காதவங்க கோகோனட் பவுட்ரு இருந்தால் போட்டுக்கோங்க. இல்லாட்டி நல்ல தேங்காவே நம்ம வந்து மிக்சியில் போட்டு பூவை அரைச்சி அதில் போட்டுக்கோங்க. நம்மளுக்கு எவ்வளவுக்கு அந்த பூரணத்துக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நான் வந்து இதில் ஸ்பூனில் 2 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். கோகோனட் பவுடரும் முந்திரி பருப்பும் இதில் போட்டிருக்கேன். இதில் வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வெல்லம் தான் இப்போ கடையிலே நல்லதாக விற்கிது இல்லையா, அதில் வந்து அதுக்கு நீங்கள் அந்த இனிப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் இது போட்டிருக்கேன். இதை எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெல்லம் வந்து நல்லாவே கடையில் விற்கிது பார்த்தீங்களா, அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதை வாங்கிக்கோங்க. இல்லை வெல்லத்தையும் நம்ம பொடிச்சு வச்சுக்கோங்க. சட்டியிலலாம் போட்டு நீங்கள் காய்ச்சினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில பேருக்கு பாகு தெரியாது, அது வந்து ரொம்ப பிசுன்னு ஆயிரும். அப்புறம் உங்களுக்கு வந்து அது எடுக்க முடியாது. அப்புறம் அதுக்கு இன்னொன்று போடணும், இப்படியே போட்டுகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ட்ரையாக வந்து பண்ணிக்கோங்க. இதில் வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உத்திரிக்கோன்னு உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதில் வந்து கொஞ்சம் பால், இல்லை நீங்கள் தண்ணி கூட ஊற்றிக்கிறலாம். என்கிட்ட பால் இருக்குது, அதனால் பால் ஊற்றிக்கிறோம். நம்ம வந்து இந்த பால் வந்து நம்ம வந்து இதில் போடும் போது இந்த வெல்லத்தோடு சேர்ந்து
நல்ல பூரணம் கிடச்சிரும் பாருங்கள். நல்லா பாருங்கள், நல்லா நம்மளுக்கு பூரணம் கிடச்சிருச்சு. இந்த கொலக்கட்டை ஃப்ளவருக்கு மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு பாருங்கள். வாங்க நம்ம இப்போ கொலக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து நம்ம இதை எப்படி செய்வோன்னு பார்ப்போம். வாங்க, இந்த பேப்பரில் இந்த ஷீட்டில் வந்து நல்லா ஆயில் போட்டுக்கோங்க. இந்த மாவுலையும் ஆயில் போட்டுக்கோங்க. நல்லா உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ அவ்வளோக்கு இது பண்ணிக்கோங்க. 2 பக்கம் அப்ளை பண்ணிட்டு கையில் வந்து கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கோங்க. தண்ணி தொட்டுட்டு நம்ம வேகமாக அப்போ தான் நல்லா வரும் பாருங்கள். நல்லா எவ்வளவு உங்களுக்கு லேசாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தட்டிக்கங்க. இதை கட்டி இதில் பூரணத்தை எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அப்படியே மடக்கிட வேண்டியதுதான். ரொம்ப நல்லா வரும். நீங்கள் பயப்படாமல் வந்து கொஞ்சம் தண்ணி, எண்ணெயை விட நிறைய தண்ணி தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா இதாகிக்கிறோம். நம்மளுக்கு வேணும்னா உங்களுக்கு வந்து அழகாக கட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நம்ம கப்பு வச்சு அழகாக கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் பாருங்கள், ரொம்ப நீட்டாக வந்துடும். இவ்வளோதான். இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம வந்து அந்த உருண்டை அவ்வளோ மோதகமும் நம்ம செஞ்சு பார்ப்போம். முதல்ல வந்து நம்ம செய்கிறதுக்கு ஒரு சீட் எடுத்து போட்டுக்கோங்க. அதில் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க. இந்த ஆயிலோடைய லேசாக கையில் தண்ணி தொட்டுட்டு பேப்பர் ஃபுல்லாக அந்த தண்ணியும் எண்ணெயும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு நம்ம உங்களுக்கு எவ்வளோக்கு இதுக்கு வேணுமோ அந்தளவுக்கு இது பண்ணிக்கிட்டு லேசாக தண்ணி தொட்டுக்கோங்க. தண்ணி தொட்டுட்டு நம்ம வந்து நம்ம அழகாக நம்ம வந்து தட்டலாம். ரொம்ப நல்ல ரப்பர் மாதிரிக்கு வரும் பாருங்கள். இந்த ஓரமெல்லாம் பிரியுதுன்னா இது பண்ணிக்காதீங்க. அதை நம்மளாம் கட் பண்ணி எடுக்க போகிறோம். எவ்வளோக்கு வேணுமோ நடுவில் மட்டும் கொஞ்சம் நல்லா நைஸாக அவ்வளோ மாதிரி எடுத்துட்டு அவ்வளோதான். இதுக்கு நம்மளுக்கு என்ன, உங்களுக்கு நான் பூரணத்தை உள்ளார வச்சு அப்படியே பேப்பரோடையே சேர்த்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஓரத்தை ஃபுல்லாக நல்லா அந்த பேப்பர் சீட் மேலேயே வச்சு நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நல்லா மடித்து விட்டுக்குவோம். நல்லா ஒட்டி விட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பாருங்கள். இப்படி ஒரு ஷேப்பில் வரும். இது நல்லாவும் நம்ம வந்து க்ளீனாகவும் நம்ம வைக்கலாம். நம்ம அப்படி ரொம்ப அழகாக வேணும்னா இந்த ஒரு கப்பு வச்சு நம்ம இப்படி கட் பண்ணிட்டோம்னா இங்கே பாருங்கள், நம்ம வந்து அச்சே நம்மளுக்கு தேவையில்லை. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருச்சுன்னு. இதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ஓடால நல்ல ஃப்ரில்லிங்காக வேணும்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நம்ம கையில் வந்து இப்படி பண்ணினீங்கன்னா ரொம்ப அழகாக வந்துடும். அவ்வளோதான் பாருங்கள், சூப்பராக நான் இதை பண்ணியாச்சு. அடுத்தது ஒன்று பண்ணி காமிக்கிறேன். அதே மாதிரி தான் நல்லா தண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சம் அதில் கூட ஆயில் வேணாலும் லேசாக போட்டுட்டு தண்ணி தான் நிறைய, ஆயிலை விட நிறைய தண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா வரும். ரப்பர் மாதிரிக்கு நல்லா வந்துடும். இது காரணம் வந்து நம்ம கொஞ்சம் மைதா சேர்த்துருக்கிறதுனால மட்டும்தான் இந்த இது வருது. இந்த இதில் ஒரு இதை நடுவில் வச்சுக்கோங்க. நம்ம இந்த பூர்ணம் வந்து சில பேர் பருப்பு வந்து இப்போ கடலைப்பருப்புலாம் வேக வச்சு இது பண்ணுவாங்க, அது மாதிரியும் பண்ணலாம், இந்த மாதிரியும் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இதை நல்லா நம்ம வந்து ஒரு கொலக்கட்டை மாதிரி நம்ம சேர்த்து ஒரு பொட்டனை மாதிரிக்கு இந்த பேப்பரை நல்லா மடிச்சு கொடுவோம். இப்படி நல்லா இந்த எக்ஸ்ட்ரா மாவு இருந்ததில் அதை வந்து நல்லா மேலே இப்படி இழுத்து விட்டுக்குவோம். இழுத்து விட்டு ஒரு சுற்றணும், இவ்வளவுதான். இந்த பேப்பரை வந்து இப்படி ஒரு சுற்றிட்டு நம்ம எடுத்துடணும். பாருங்கள், அழகாக நம்ம வந்து அச்சில் வர்ற மாதிரிக்கு நல்லா வந்துடும். இது வந்து நல்லா அந்த அச்சில் வர்ற மாதிரிக்கு நம்ம நல்லா வரணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கத்தி எடுத்துக்கோங்க. இந்த கத்தியில் வந்து நம்ம நல்ல ஒரு கோடு கோடாக போட்டு வச்சுட்டிங்கன்னா வெந்த உடனே ரொம்ப அழகாக வந்துடும். இது வெந்த உடனே உங்களுக்கு காமிக்கிற மாதிரி தான் ரொம்ப அழகாக இருக்கும். மோதகமும் பண்ணிடலாம், அப்படியே ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இந்த பால் மாதிரிக்கும் நம்ம பண்ணுவோம் விநாயகருக்கு, அதுவும் வந்து இது மாதிரி பண்ணி காமிக்கிற பாருங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். மோடு தான் தேவை, அந்த அச்சு தேவை அப்படின்லாம் கிடையாது. நம்ம இப்போ கையிலேயே வந்து எல்லாம் பண்ணிடலாம். அச்சு இருந்தாலும் அழகாக பண்ணலாம். இது உள்ளே வச்சுக்குவோம். இதை வந்து பால் ஆக்கிடுவோம்.
அந்த கையில் ஒரு உருண்டையாக வச்சுருப்பாருல்ல பால் மாதிரிக்கு அந்த இது வந்து பார்த்து இந்த மாவு இந்த பூர்ணம் உள்ளார வைக்கிறீங்க இல்லையா, அது வந்து கொஞ்சம் பார்த்து வைங்க. ரொம்ப வச்சிட்டிங்கன்னா பிடுங்கிட்டு வந்துடும், அப்புறம் ரொம்ப வேகாது. அது இந்த எக்ஸ்ட்ரா உள்ள மாவை வந்து எடுத்துட்டு பால் பண்ணிடணும். இதுக்கு கொஞ்சம் எப்பயுமே வந்து நீங்கள் வந்து தைரியமாக தண்ணி தொட்டு நீங்கள் பண்ணினீங்கன்னா வேகும் போது உங்களுக்கு ரொம்ப அழகாக வலுவலுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான். இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதை வந்து நம்ம விநாயகருக்கு அழகாக படைச்சி நம்ம இது பண்ணலாம். மோடு இருக்கிறவங்க என்கிட்ட அச்சும் இருக்குது, அதுலேயும் பண்ணி காமிக்கிறாங்க. இதுவும் ரொம்ப நல்லா வரும். அது இல்லாதவங்களுக்காக தான் நான் செஞ்சு காமிக்கிறேன். இது நிறைய பேர்கிட்ட இருக்காது, அதனால தான் நான் வந்து இது மாதிரி செஞ்சு காமிக்கிறேன். எவ்வளோ நெல்லிசாக வரும் இது. இதை பண்ணிவிட்டு இதுலேயும் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க. எப்பயுமே மோடில் வந்து கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க. இதை அப்படி எடுத்துட்டு இது ரொம்ப ஈஸி. நான் இல்லாதவங்களுக்கு தான் அதை சொல்லி கொடுக்குறேன். மோடு இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அழகாக வந்துடும். இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். இதே டிசைனில் நமக்கு எத்தனை வேணுமோ அத்தனை பண்ணி நம்ம வச்சுக்கிறலாம். இது வந்து கையில் உருண்டையாக வச்சுருப்பாங்க. இது ஒரு மோதகம். இதுக்கு வந்து ரொம்ப கட் வேணும்னா ரொம்ப உள்ளர போயிடாமல் கட் பண்ணி விடுங்க இப்படி. அவ்வளோதான். கத்தியை வச்சு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக வந்துடும். அவ்வளோதான். இதுங்க நம்ம இப்போ வந்து இதை வந்து ஆவியில் வேக வச்சு நம்ம காமிக்கிறேன். இப்போ நம்ம அடுப்பில் வந்து இட்லி பாத்திரம் வச்சு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். நம்ம வந்து ஸ்டீமில் வந்து இப்போ வேக வைப்போம். இதை ஃபுல்லாக இதில் வச்சிடுறேன். இப்போ தண்ணி ஊற்றிருக்கேன், இதை வச்சுருவோம். நல்லா மூடியாச்சு. ஒரு 10 நிமிஷம் வச்சுருப்போம். பாருங்கள், நம்ம அழகாக கொழுக்கட்டை பண்ணியாச்சு. மோதகம், இது மோதகம், இது ஒரு உருண்டை, இது பூர்ண கொழுக்கட்டை. நீங்களே செய்யுங்க, நீங்களே செஞ்சு பாருங்கள், சாப்பிடுங்க. விநாயகர் சதுர்த்தி நல்ல எளிமையாக நான் வந்து கொழுக்கட்டை வந்து செஞ்சு சொல்லி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆரம்ப கொழுக்கட்டையே தெரியாதவங்க கூட இது செஞ்சால் ரொம்ப ஈஸியாக வந்துடும். பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.